இன்றைக்கி வேர்க்கடலை வேக வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இது வாங்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. முந்தா நாள் வந்து கொஞ்சம் போட்டு வேக வச்சேன். சரி மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். சரி இப்போ வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சாச்சு. இந்த பால் கொஞ்சம் இருந்தது. சரி இதை எடுத்து அதே பாத்திரத்தில் டீ வச்சோமா டீ ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அந்த பாத்திரமும் கருகி போய் அதனால் வேறு பாத்திரத்தில் ஊற்றி சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். சைடில் இந்த லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த அடுப்பையும் அப்படியே ஈரத்துணி போட்டு துடைச்சிட்டோம்னா நீட்டாக ஆகிடும். இதுக்குன்னு எதுவுமே துடைக்கல. நல்லா அப்பப்போ துடைச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு கிட்ட கூட ஒரு மாதிரி அழுப்பு பிடிச்சிடும். துடைச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு டீ வைக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். ஈவினிங்னா கொஞ்சம் இஞ்சி போட்டு டீ குடிப்பேன். அப்புறம் எண்ணெய் காலியாக இருந்தது, அதை ஊற்றி வச்சேன். ஏன்னா அப்பப்போ செட் பண்ணி வச்சிட்டோமா சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சமைக்கும் போது சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை காணோம் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்கும். அதை எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் இஞ்சி வந்து இறக்கும்போது தான் ஒரே கொதி விட்டு எடுக்கணும். இல்லைன்னா சில டைம் ரொம்ப நேரம் விட்டுட்டோமா சில டைம் கெட்டு போயிடும். அதனால் ஒரு கொதி விட்டு தான். அந்த வேர்க்கடலைக்கும் டீக்கும் சம்மந்தமே இல்லை. டீயை தனியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட வேண்டியதுதான். சரி கையாட அடுப்புக்கிட்ட வந்து வேக வச்சேன். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எடுத்து குடிக்க வேண்டியது.